மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரம் அதுல 35வது வசனத்தை வாசிப்போம். நீங்களும் அவன் தன் தன் சகோதரன் செய்யும் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பகுதி சொல்து ஒரே ஒரு அருமையான வார்த்தை, மனப்பூர்வமான மன்னிப்பு அப்படின்னு சொல்லி. என்ன அது மனப்பூர்வமான மன்னிப்பு அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது, நமக்கு விரோதமான தப்பு செய்யும் போது, அவனை ஒரு வாட்டி நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அவனை பார்த்து அவன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, மனப்பூர்வமா மன்னிச்சுட்டு அவன் செய்ததை என்ன பண்ணிடணும், மறந்துடணும். அதுதான் மனப்பூர்வமான மன்னிப்பு. சில நேரங்களில் பாருங்களேன், எப்போ ஒரு வாட்டி யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமா பேசியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அவங்கள பார்ப்போம். உடனே அவங்க பேசின எல்லா வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் ஞாபகம் வந்துடும். அவங்களுடைய முகத்தை பார்க்குறப்பவே நம்ம என்ன பண்ணிடுவோம், இவங்க அப்படி பேசினவங்க தானே அப்படின்னு. முன்னாடி வருவாங்க, உக்காருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்முடைய இருதயத்தில் அவன் செய்த தவறுகளை பிசாசானவன் எழுப்பி விடுவான். இவங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு செய்தாங்களே அப்படின்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரமபிதா எதை விரும்புகிறாரு, ஒரு தப்பு ஒருத்தர் செய்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது அந்த தப்பை நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும். ஒருவேளை மன்னிக்கிற அந்த மனம் இல்லை அப்படின்னா பரமபிதா நமக்கும் மன்னிக்க மாட்டார். பைபிள் இப்படியே ஓப்பனா அழகா சொல்லுது, பரலோக பிதாவாகிய நம்முடைய பரமபிதா நம்முடைய பாவங்களை கூட மன்னிக்க மாட்டார் என்று சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நிறைய குடும்பங்கள்ல குழப்பம் வர்றதுக்கே காரணம் என்ன தெரியுங்களா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். மன்னிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதை மறக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். நம்ம எப்போ நம்முடைய பாவங்களை மன்னிச்சு மறக்கிறோமோ, எப்போ மற்றவங்க நமக்கு செய்யற பாவங்களை மன்னிச்சு மறக்கிறோமோ, அப்போவே நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தருவார். நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்காரருக்கும் எனக்கும் ஒரு பெரிய மனஸ்தாபம் உண்டானதுக்கு அப்புறம் என்னால அவங்கள 2-3 வருஷம் மன்னிக்கவே முடியல. அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கும் முடியல. அதாவது அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய முகத்தை பார்த்து என்னால நேரடியா பேசவே முடியல. காரணம் என்ன, அவங்கள மன்னிக்கிற மனசு எனக்குள்ள இல்லை. இதனால என்னால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, ஒழுங்கா ஆண்டவரோடு சேர்ந்து இருக்க முடியல, ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியல. சில நேரங்கள்ல நல்லா ஆவிக்குரிய ரீதியில நான் கண்ணை மூடி ஆராதிச்சுன்னு இருந்தேன்னாக்கா கூட அவங்க ஒரு வேளை என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா எனக்கு அந்த ஆராதனையே கெட்டு போயிடும். என்னால ஆராதிக்க முடியாது, என்னுடைய மைண்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கூட நம்முடைய பாவம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கடினம் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதனாலதான் மன சஞ்சலங்கள் உண்டாகிறது. வேதாகமத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் அகிதோப்பேல். ராஜா என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிஞ்சு செய்ய வேண்டியவர். ஒரு நாள் ராஜா ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுக்கிறாரு. உரியா இந்த மாதிரி வருவான், அவங்ககிட்ட இந்த லெட்டர் இருக்கும், இவங்கெல்லாம் சண்டைக்கு வருவாங்க, நீ முன்னாடி விட்டு அவனுக்கு பின்னாடி நீங்க ஓடி வந்துடணும், இவனை வெட்டி எதிரிகள் சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த லெட்டரை கொடுத்து அனுப்புறார். ராஜா சொன்ன மாதிரியே இந்த அகிதோபேலும் செய்தார். காரணம் யாருன்னா, அகிதோபேல் படைத்தளபதி, ராஜா சொல்ற மாதிரி தான் செய்யணும். உரியா யார் அப்படின்னா, அகிதோபேலினுடைய சொந்த பேரப்பிள்ளை. இந்த சொந்த பேரப்புள்ள கண்ணுக்கு முன்னாடி வெட்டப்பட்டதை இந்த அகிதோபேல்னால சகித்து கொள்ள முடியல. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சொந்த பேத்தி தான் பச்சேபால், இவரையும் என்ன பண்ணிட்டாரு, இந்த தாவீது எடுத்துக்கினார். இந்த வலி இவரால தாங்க முடியல. ஒரு நாள் அப்சலோம், தாவீதினுடைய பிள்ளை, அவனுக்கு விரோதமா எழும்பின போது அகிதோபேல் அந்த தாவீதுக்கு விரோதமா எழும்பின இவனுடைய மகனோட சேர்ந்து கொண்டு எப்படியாவது தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தந்திரமான ஆலோசனைகளை தந்தான். சில நேரங்களில் நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லைனாக்கா கெட்ட கெட்ட விஷயத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆதலால மற்றவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்களை
ஆட்டோமேட்டிக்காக பரமபிதா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை இருதயத்தில் வைக்காதீங்க. பாவ மன்னிப்பு யார் உங்ககிட்ட கேட்டாலும் கொடுங்க. ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது பாவம் செய்திருந்தீங்கன்னா அதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேளுங்க. அவங்க ஒருவேளை மன்னிப்பு கேட்டாங்கன்னா மனப்பூர்வமா மன்னிச்சு அதை மறந்துருங்க. அதனால பரமபிதா உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட நீ மற்றவர்களுடைய பாவங்களை மன்னி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.